வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேத்து மேட்ச்ல வந்து நமக்கு சர்மா சரிங்களா? தீப்தி சர்மா. அவங்கள நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆக்சுவலா என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் விக்கெட் போகாம வின் பண்ணும் அப்படிங்கிறதா என்னுடைய கணக்கு. அதனால வந்து தீப்தி சர்மா அவங்க வந்து வின் என்னோட வின்னிங் டீமும் பார்த்தீங்கன்னா, யூபி தான் நான் குடுத்திருப்பேன். சரிங்களா? என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 7:30க்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த கால்குலேஷன் படி தான் நான் நினைச்சேன். 9:30க்கு இறங்குனாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் விக்கெட்ஸே போகாது. விக்கெட்டே போகாம மேட்ச் வின் பண்ணும். அப்படியே மீறி விக்கெட்ஸ் போனால் கூட, ஏதாவது ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் போகும். அந்த அளவுக்கு மேட்ச் டஃப்பா இருக்காது. ஒன் சைடு மேட்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 9 மணிக்கோ இல்ல 9:10க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அலெக்ஸ் ஏலி, கே பிரபு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவுட் ஆயிருப்பாங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன்லயே எனக்கு கொலாப்ஸ் வர மாதிரி ஆயிருச்சு. சரிங்களா? நிறைய ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அலெக்ஸ் ஏலி வந்து பிளாப் ஆயிருச்சு, இவங்க பிளாப் ஆயிருச்சு, தீப்தி சர்மா வந்து நீங்க எடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அதே போல நான் ஜிஜில மொத்தம் சொன்னதே பாத்தீங்க அப்படின்னா வால்வர்ட், மோனி, ஏ கார்னர், எஸ் ராணா, டி கன்வர். சரிங்களா? எஸ் ராணா மேட்ச்ல இல்ல. இந்த 4 பேர்த்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த 4 பேர்த்த மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுல 2 பேர் பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர். சரிங்களா? அப்ப 2 பேட்ஸ்மேன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னா மீதி எந்த பேட்ஸ்மேனுக்கும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப யார் முன்னாடி வந்து பவுல் பண்ணாலும் அந்த விக்கெட் போகும். சரிங்களா? அதே போல செகண்ட் பவுலிங், அதாவது ஜிஜி குஜராத் வந்து செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் எம்டி ஷாக்கில் இம்பார்ட்டன்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க ஓவர்ல தான் அலெக்ஸ் ஏலி, பிரபு நவ்கேஷ் இவங்க அவுட் ஆவாங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. இந்த பவுலர் வந்து எப்ப பவுல் பண்றாங்க? நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன பவுலர் எப்ப பவுல் பண்றாங்களோ அப்போ ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொன்ன பேட்ஸ்மேன் அவுட் ஆகலாம். சரிங்களா? அல்லது அந்த ஓவர் எக்னாமியா போகலாம். சரிங்களா? இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய கணிப்பு பிரகாரம், அதாவது இது முழுக்க முழுக்க ஜோதிட கணிப்பு மட்டுமே. சரிங்களா? கிரிக்கெட் நாலேஜ் படி யாரு எப்ப இறங்குறாங்க, எந்த பேட்ஸ்மேன் எப்ப இறங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டீம் மேக் பண்ணுங்க. நான் இந்த ஒரு 4 வீடியோ முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு போட்டு ஒரு டீம் சொல்லியிருப்பேன். இப்ப ஜிஜி வின் பண்ணினால் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜிஜி இந்த டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 7 பேர் வந்திருப்பாங்க. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் தான் வருவாங்க அப்படின்னா, நீங்க அந்த கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அலெக்ஸ் ஏலி, இப்ப நம்ம கேப்டனா சொன்னவங்க எல்லாம் வரமாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு போட்டின்னு எடுத்துட்டா ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். சரிங்களா? அப்ப அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா எம்டி ஷாக்கில் வருவாங்க, டி கன்வர் உள்ள வருவாங்க, ஏ கார்னர் இவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து இவங்க தோக்கணும் அப்படின்னா இதுல கேப்டனா சொன்னவங்க எல்லாம் அவுட் ஆவாங்க, டக் அவுட் தான் ஆவாங்க. சரிங்களா? அலெக்ஸ் ஹேலி அவுட் ஆவாங்க, கே பிரபு நவ்கேஷ் இவங்க அவுட் ஆவாங்க. லோ லோ பிக்கா இருக்கும் பாத்தீங்களா? இது தோக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த லோ பிக்ல ஒரு ஏவரேஜான பிளேயர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? இவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 பேர் வந்து இதுல உள்ள வருவாங்க. சரிங்களா? இப்படிதான் நீங்க டீம் எடுக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சொன்னதை அப்படியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல சரியா வராது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதே போல 3 பேர்த்துல எனி ஒன் 70 ரன் 80 ரன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 80 ரன் அடிப்பாங்கட்டு. பி மோனி பாத்தீங்கன்னா அந்த ரன் அடிச்சிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஜோதிட கணிப்பு தான். நீங்க உங்க கிரிக்கெட் நாலேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணி போட்டீங்கனாலதான், போட்டா மட்டும்தான் உங்களுக்கு சரியா வரும். இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி, எம்ஐ. சரிங்களா? ஆர்சிபில பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ் மந்தனா, எஸ் டிவன், இ பெரி, ஆர் கோஸ், டி கசாட். இவங்க ஜாதகம் வந்து கொஞ்சம் இல்ல. முடிஞ்சால் கடைசியில நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க மேட்ச்ல இருந்தாங்க அப்படின்னா டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். ஜி வேரம், எஸ் மொலினெக்ஸ், எஸ் பாட்டில், எஸ் சோபனா, எஸ் பொக்கார்கர், அப்புறம் ஆர் சிங் தாகூர். சரிங்களா? இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐ சார்பா யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒய் பாட்டியா, ஹெச் மேத்யூஸ், சீவர் பிரண்ட், ஹெச் கார், ஏ கெர், ஏ கார். சரிங்களா? எஸ் சஜானா, பி வஸ்ட்ராக்கர், ஹெச் காஷி, எஸ் இஸ்மைல், எஸ் இஷாக். சரிங்களா? இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேட்டிங் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அந்த ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு 8 ஓவருக்குள்ள இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு பிளேயருக்கும் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க பேஸ் பண்ணி நீங்க டீம் மேக் பண்ணிக்கோங்க. இப்ப எஸ் மந்தனா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணால் பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
எஸ் டிவைன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இ பெரி. சரிங்களா? ஸோ இ பெரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி எஸ் மந்தனா ஏவரேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இ பெரிய நீங்க உள்ள எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை எஸ் மந்தனா வந்து ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணாம ஓப்பனிங்லயே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இ பெரியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. பவுலிங் பண்ணால் வேணால் விக்கெட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர் கோஷ். ஸோ இவங்களும் அதே போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா டெத்தில், அதாவது கடைசியில ஒரு 14 ஓவருக்கு அப்புறம் இவங்க இறங்கினாருங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஃபிளாப் ஆயிடுவாங்க. செகண்ட் பேட்டிங்கா இருந்தால் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஜி வேரம். சரிங்களா? ஸோ இவங்க கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும். சரிங்களா? மோலினெக்ஸ். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ் பாட்டேல். ஸோ இவங்களும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏ சோபனா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் ஃபிளாப் ஆயிடுவாங்க. செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால், அதுவும் டெத்ல பவுலிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுப்பாங்க. ஸோ ஒருவேளை வந்து கடைசியா ஒரு கடைசி பவுலிங் பண்ண கடைசியில உங்களுக்கு ஓவர் கொடுக்காம முன்னாடியே முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஃபிளாப்பா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? எஸ் பொக்கார்கர். சரிங்களா? ஸோ இவங்களும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 80% இவங்க ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா இதே அவங்களுக்கும் சேம் அதே போலதான். சரிங்களா? கடைசி கிளைமேக்ஸ்ல வேணால் ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆர் சிங் தாகூர். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஓப்பனிங்லேயே விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுல வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜோதிட கணிப்பு படி லோ ஸ்கோர் மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு 130, 140, அதிகபட்சமா 140 அல்லது ஒரு 130 அடிச்சு அந்த 130 கூட அடிக்க முடியாம போகலாம். அல்லது அந்த 130 அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதனோட ஜோதிட கணிப்பு தான். இதை நம்பி யாரும் பெட்டிங் பண்ணக்கூடாது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நடக்கலாம். ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 132 தான் வரும் அப்படின்னா அப்போ பேட்டிங்ல இருக்கிறவங்க கேப்டனா வர மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ பேட்டிங் பிளஸ் பவுலிங் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, இது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோமோ அவங்கள நீங்க கேப்டனா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் பாட்டியா. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹெச் மேத்யூஸ். ஸோ இவங்களை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி. சீவர் பிரண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஹெச் கார். சரிங்களா? ஸோ ஹெச் கார் எடுத்துக்கோங்க. ஏ கெர். ஸோ இவங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதே போல ஏ கார். சரிங்களா? ஸோ இவங்களும் அதே போல ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் இவங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? எஸ் சஜானா. ஸோ ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வராம போகலாம். பி வஸ்டாக்கர். சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து விக்கெட் எடுக்காம போகலாம். ஸோ பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா இவருக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க நீங்க டபுள் ஆப்ஷன் பிளேயரா இருக்கனால கண்டிப்பா நீங்க இவங்களை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஹெச் காசி. ஸோ இவங்க வந்து நீங்க எடுக்க வேண்டாம். மேட்ச் ஜெயிக்கும் தோக்கும் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ அந்த டைத்துல இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. உங்க ட்ரீம் டீமுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க. எஸ் இஸ்மாயில். சரிங்களா? ஸோ இவங்க ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ் இஷாக். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா ஃபிளாப் ஆயிருவாங்க. செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா டெத்ல ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏகேர் அல்லது ஏ கார். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல நீங்க யாராச்சும் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல யாருக்காச்சும் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சீவர் பிரண்ட். ஸோ இவங்கள ஹெச் மேத்யூ. சரிங்களா? ஸோ ஹெச் மேத்யூ நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ மொத்தமா இவ்வளவுதாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸ்மால் லீக் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எம்ஐல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஹெச் மேத்யூ, ஹெச் கார், ஏ கேர், ஏ கார். சரிங்களா? இந்த 4 பேர் எடுத்துக்கோங்க. இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் எஸ் மோலினெக்ஸ், எஸ் பாட்டேல். சரிங்களா? இ பெரி, எஸ் டிவைன். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அப்புறம் ஆர் சிங் தாகூர். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் போடுங்க. உங்களுக்கு நல்லா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் அயர்லாந்து, ஆப்கானிஸ்தான். ஸோ யாராச்சும் நீங்க ட்ரீம் டீம் போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். அதாவது அயர்லாந்து பொறுத்த வரைக்கும்
ஏ பால்பிரைன், ஸோ இவருக்கு நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சி கேம்பர், ஸோ கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹெச் டெக்டர், ஸோ இவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏ மெக்பிரைன், ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சி யங் செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஆர் குர்பாஸ், ஏ ஓமர்சாய், ஏ அலிகில், என் அகமது, ஃபரூக்கி, சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் தான் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேப்டனா யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குர்பாஸை நீங்க செகண்ட் பேட்டிங்கா இருந்தால் கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது ஏ ஓமர்சாய், ஸோ இவரையும் நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் ஹெச் டெக்டரை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏ மெக்பிரைன் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆர் சி கேம்பர், சரிங்களா. ஸோ நீங்க அவங்களையுமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. பிஎஸ்எல் உடைய இது பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வைகான், சரிங்களா. ஸோ வைகான், ஜே சார்லஸ், யூகான், சரிங்களா. ஸோ இந்த 3 பேரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் யூமிர், ஏ அப்ரெடி, ஸோ இந்த 2 பேர் மட்டும் தான். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் தான் சொல்லியிருப்பேன். QTG பொறுத்த வரைக்கும் ஆர் ரோசோ, ஓ யூசப், சரிங்களா. ஸோ இந்த 2 பேர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. எல் ஈவன்ஸ், ஏ ஹொசைன், சரிங்களா. மொத்தம் 4. எம் வாசிம் ஜேஆர் 5, ஏ அகமது, சரிங்களா. ஸோ 6 ஏ அகமது எடுத்துட்டீங்களா. ஸோ 6 அல்லது நீங்க எம் அமீரை கூட ஆப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ இதுதான் பிஎஸ்எல் உடையது. ஸோ நீங்க கேப்டனா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏ ஹொசைனை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த சைடு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த சைடு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வைகான், சரிங்களா. ஸோ அவங்கள வந்து நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க கேப்டனா கொடுத்தாலும் QTGல வந்து ஏ ஹொசைன் ஓவர், எம் அமீர் ஓவர், ஸோ இவங்க ஓவர் வந்து அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஓகே. ஸோ 3 டீமும் சொல்லியாச்சு. ஸோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராம்ல அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். நேற்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பைசா மேட்ச், சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பிக் ஜாக்பாட் மேட்ச் அது வின் பண்ணியிருக்கும். ஸோ PSG சொல்லியிருப்பேன். ஸோ அது மேட்ச் எப்படி போகும், எந்த டயத்தில் மேட்ச் டவுன் ஆகும், எப்படி பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயமும் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கைட்னஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அது பாருங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து 10 பைசா மேட்ச் ஜெயிக்கும் அப்படின்னாலும் நம்ம சொன்னாதான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது உதாரணம் உங்களுக்கு அதுல காட்டியிருக்கேன், நீங்க பாருங்க, சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.